எச்கேஎஸ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சேலத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் ஒன்றிய நிர்வாகி ஒருவர் சுமார் 30க்கும் மேற்பட்ட பெண்களை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டிய விவகாரம் ஒட்டுமொத்த தமிழகத்தை முழுக்கி எடுத்திருக்கிறது. உதவி செய்வது போல நடித்து இத்தனை பெண்களின் வாழ்க்கையோடு விளையாடி இருக்கிறாரா என அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர் சேலம் மக்கள். யார் இந்த மணிகண்டன்? எப்படி அரங்கேறியது இந்த கொடூரம்? பாதிக்கப்பட்ட பெண் வெளியிட்ட அந்த அகீர் ஆடியோவில் என்ன இருக்கிறது? முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேலம் மாவட்டம் நெய்க்காரப்பட்டி அருகிலுள்ள புத்தூர் அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்தவர்தான் இந்த மணிகண்டன். 40 வயதான இவர் அந்த பகுதியில் கடை நடத்தி வருகிறார். சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து ஒன்றிய நிர்வாகியாகவும் பொறுப்பு வகித்து வந்திருக்கிறார். இவர் மீது ஏற்கனவே தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்ததாக வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் இப்போது பெண்கள் தொடர்பான மிக மோசமான குற்றச்சாட்டில் சிக்கியுள்ளார். பண நெருக்கடியில் இருக்கும் பெண்கள், கணவனை இழந்து ஆதரவின்றி தவிக்கும் பெண்கள், இவர்களைத்தான் மணிகண்டன் தனது வேட்டைக்காக குறிவைத்திருக்கிறார். அவர்களுக்கு நிதி நிறுவனங்கள் மூலமாக கடன் வாங்கி தருவது போல நடித்து மெல்ல மெல்ல நெருக்கமாகி இருக்கிறார். அதன் பிறகு அந்த பெண்களை தனியாக வரவழைத்து ரகசியமாக ஆபாச வீடியோக்களை எடுத்துள்ளார். இந்த விவகாரம் எப்படி வெளிச்சத்திற்கு வந்தது தெரியுமா? பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் தைரியமாக வெளியிட்ட ஒரு ஆடியோ தான் இந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க்கையும் அம்பலப்படுத்தி இருக்கிறது. அந்த பெண் வெளியிட்ட ஆடியோவில், எனக்கு கடன் வாங்கி தந்து உதவினார் மணிகண்டன். ஒருமுறை அவருடைய செல்போனை நான் பார்த்தபோது அதில் என்னைப் போலவே பல பெண்களின் ஆபாச வீடியோக்கள் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன். உடனே எனது வீடியோக்களை மட்டும் நான் அழித்துவிட்டு அவரிடம் பேசுவதை நிறுத்தினேன். ஆனால் அவரோ என்னை விடாமல் போனில் மிரட்டி வருகிறார் என்று குமுறியுள்ளார். இந்த ஆடியோ சோசியல் மீடியாவில் காட்டுத்தீயாய் பரவ உடனடியாக சேலம் காவல்துறையினர் களத்தில் குதித்தனர். ஆடியோவின் அடிப்படையில் மணிகண்டனை பிடித்து சென்ற காவல்துறையினர் அவருடைய செல்போனை பறிமுதல் செய்து தீவிர ஆய்வு நடத்தினர். அப்போதுதான் அந்த அதிர்ச்சி உண்மை வெளிவந்தது. கிட்டத்தட்ட 30 பெண்களின் ஆபாச வீடியோக்கள் அந்த போனில் இருந்துள்ளன. 50க்கும் மேற்பட்ட பெண்களை இவர் மிரட்டி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இந்த வீடியோக்களை காட்டி மிரட்டி பெண்களை தனது பாலியல் இச்சைக்கு பயன்படுத்தியதோடு மட்டுமில்லாமல் தனது நண்பர்களின் ஆசைக்கும் இணங்குமாறு வற்புறுத்தியுள்ளார். சில பெண்களை பாலியல் தொழிலிலும் தள்ளியதாக கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. தற்போது பெண் வன்கொடுமை, ஏமாற்றுதல் உள்ளிட்ட 7 மிக கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து மணிகண்டனை போலீசார் கைது செய்துள்ளனர்.